விருச்சிக ராசிக்கார நண்பர்களே, விருச்சிக ராசி சூப்பர் ஹீரோ 2026 யார் சார் இருக்கிறதுலே கெத்தான பர்சன் அப்படின்னா விருச்சிக ராசி தான். இந்த விருச்சிக ராசி 2026 படிக்கட்டு மேலே என்ன மேடை இருக்குது, அந்த மேடையில் நாற்காலி இருக்குது, அந்த நாற்காலியில் ராஜா மாதிரி கம்பீரமாக கெத்தாக செங்கோலோடு ஏந்தி வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது சார். அதாவது தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடம் சூட போகிறவர் யார்? விருச்சிக ராசிக்காரர். அப்படி தான் சொல்லணும். ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாருக்குமே இப்போ இந்த விருச்சிக ராசினா ரொம்ப பிடிச்சிருக்கும். எல்லா ஜோசிக்காரும் பாருங்கள், எல்லா வீடியோலையும் பாருங்கள், பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், இந்த விருச்சிக ராசிக்காரர் மட்டும் அழுது குழம்பியிருப்பாங்க. சார், விருச்சிக ராசிக்கு விடியல் பிறந்தாச்சு, ஆனால் இன்னும் உங்களுக்கு இன்னும் பிறக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அவங்க எல்லாருமே ஒரு 90% இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய பிறந்த நாளுக்கும் உங்களுடைய கிரக அமைப்புக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்குது அப்படின்னா 90% 100% ஒரு 10% பேருக்கு நடந்துட்டு தான் இருக்குது. மீதி 90% அப்படியே கெடிகாரம் முள் சுற்றுவது போல் ஒவ்வொரு ஊராக தொடரும். அப்படியே உங்களுக்கு அடுத்தது இன்னொரு 10%க்கு மார்ச் முடியணும், அடுத்து இன்னொரு 10%க்கு ஏப்ரல் முடியணும், அடுத்த பர்சன்டேஜுக்கு மே முடியணும். இந்த மாதிரி அப்படியே ஒவ்வொன்றா நகர காலங்கள் நகர உங்களுக்கான காலமும் ஓப்பன் ஆகிடும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசிக்காரன் மாதிரி கஷ்டப்பட்டவனும் கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி கண்ணீர் விட்டவனும் கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி உடல் விஷயத்தில் ஆபத்தில் மாட்டினவனு கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி கல்யாண விஷயத்தில் மாட்டினவனு கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி குழந்தை விஷயத்தில் மாட்டினவனு கிடையாது. ஸோ அத்தனை கஷ்டங்களை பட்டு, பல துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பட்டு, பல இழப்புகளை சந்தித்து, இதற்கு பிறகு தான் ராஜ வாழ்க்கை அப்படின்னு இப்போ ராஜ வாழ்க்கையில் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதாவது முள்மலையை தாண்டியாச்சு, ஒரு கோவில், தங்க கோவிலினுடைய வாசலில் நிற்கிறீங்க, கதவு முன்னாடி நிற்கிறீங்க. இப்போ கதவு அடைச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அதற்கான நேரமும் காலமும் வரும்போது அதற்கான கதவுகள் திறக்கப்படும், உங்களுக்கான வெளிச்சம் உங்கள் மீது படும், உங்களுடைய சந்தோஷத்திற்கான கதவு இனிதே திறக்கப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலேயே ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த விஷயம். திருமணத்துக்காக இந்த விருச்சிக ராசிக்காரர் எதை எடுத்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு தடங்களை சந்தித்து தான் சக்ஸஸே நடக்கும். நீங்கள் எதை தொட்டிங்கனாலும் சரி, இல்லைன்னு உங்களால் ஒருத்தரால் சொல்ல முடியுமா? கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய கஷ்டம் நீங்கள் சந்தித்தா மட்டும்தான் இந்த விருச்சிக ராசிக்காரன் சக்ஸஸே சந்திக்க முடியும். அது சில பேருக்கு இன்னும் எங்கே சார் கஷ்டத்தை மட்டும் தான் சந்திச்சுன்னா சந்தோஷத்தை சந்திக்கவே இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் இருப்பீங்க. இதில் என்ன அப்படின்னா, எதுக்கு போனீங்க அப்படின்னாலும் ஒரு ட்ரையல் உங்களை பார்த்துருவாங்க. திருமணத்துக்கு போனீங்க அப்படின்னா தடைப்பட்டு திருமணம் நடக்கும். குழந்தைக்கு போனீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டு தான் குழந்தைகளை பிறக்கும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தொழிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன எரர்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு தொழிலே ஸ்டேபிள் பண்ணும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் ஃபைனல் டச் உங்களுக்கு சூப்பரான விஷயமாக கொடுக்கும். நிஜமாக சொல்கிறேன். நிறைய பேர் இல்லை சார் நல்ல சார் இருப்பீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. விருச்சிக ராசிக்காரன் நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கட்டமைப்புகள் சரியில்லைன்னு தான் அர்த்தமே தவிர, விருச்சிக ராசிக்காரன் இனி ராஜா தான். கஷ்டங்களை அனுபவித்த விருச்சிக ராசிக்கு இனி அப்படியே ஒரு அற்புதமான காலகட்டம் தான். அப்படி நடக்கலை அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 90% ஆஃப் விருச்சிக ராசிக்கு இனிமேல் சூப்பராக இருக்கும். அந்த 10% யார் அப்படின்னா லக்கினமும் தசாபுத்தியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அது மேட்சே ஆகலை அப்படிங்கிறவங்க தான் அந்த 10% இருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி தான் சொல்லிக்கணும். கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வேணா அதை செக் பண்ணிக்கோங்க. இல்லை லோக்கல்லேயே கூட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் பார்த்துக்கோங்க. இல்லைனா இந்த பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, வெளிநாட்டு வாழ் மக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன பண்ணாலும் வெளிநாட்டு வருமானம் கொஞ்ச நாளாவது நீங்கள் பார்த்துடணும், பார்த்தே ஆகணும். ஒரு மாதமாவது நீங்கள் வெளிநாட்டு வருமானத்தில் நீங்கள் ஒரு நாளைக்காவது சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். வெளிநாட்டு வருமானம் அது நீங்கள் கண்டிப்பாக அந்த ராசிக்காரர்கள் நீங்கள் எப்பயுமே ஒரு ஆப்டாக பொருந்தும். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தொழில் ரீதியான விஷயங்களில் பல தொழில் பண்ணக்கூடியவராக அமைவார். ஒரு தொழிலும் பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க, சைடில் இன்னொன்று நடந்துருக்கும், இன்னொன்று நடந்துட்டுருக்கும். அதுக்கெலாம் ஆள் போட்டு நீங்கள் பாட்டு வேலை பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஆள் ஐடியாலஜி பர்சன். விருச்சிக ராசிக்காரன் ஐடியாலஜி பர்சன், நாட் அ லேபர். இஸ் நாட் எ எம்ப்ளாயர், இஸ் எ எம்ப்ளாயி. ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, வேலை வாங்கக்கூடிய நபராக இருப்பாங்க. வேலை வாங்கக்கூடிய நபர். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, வேலை வாங்குவனே தவிர நான் போய் இறங்கி வேலைலாம் செய்ய மாட்டேன். அவங்கள வச்சு 100 மடங்கு லாபம் எடுத்துக்குவேன். நான் வேலை பார்த்தா எப்படி வேலை பார்க்கணும், அதை விட 100 மடங்கு அவங்கள வேலை பார்க்க வச்சு, நான் வேலை பார்த்தா 1% கிடைக்குது அப்படின்னா அவங்கள வேலை பார்க்க வச்சு 100% எடுத்து நான் வச்சுக்குவேன். அவங்களுக்கு ஆளுக்கு 0.2% கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அனைவருக்கும் விருச்சிக ராசிக்காரர் பிடிக்கும். சில டைம் இவன் கோவக்கார சார், இவன் ரொம்ப கடினமானவன் சார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இவனை பிடிக்கும். ஏன்னா இந்த ராசிக்காரர்கள் என்ன தான் கோவப்பட்டாலும், என்ன தான் சரி பண்ணாலும் குடும்பத்தில் ஒருவராக அனைவரையும் பார்க்கக்கூடிய ராசி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிடுவோம், மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுவோம். அவனுக்கு எவ்வளோ ஆதாயம் கிடைச்சாலும் சரி, எனக்கு மனசில் தோணுச்சு நான் சொல்லியே தீருவேன். எனக்கு மனசில் தோணுச்சு நீ எவ்வளோ இது பண்ணாலும் சரி, என் மனசில் தோணுன விஷயத்தை நான் சொல்லியே தீருவேன் அப்படிங்கிறவன் தான் அந்த விருச்சிக ராசி. இந்த ஆளுடைய கேரக்டருக்காகவே நிறைய பேர் பிடிச்சிடும். இவன் வித்தியாசமாக இருக்கிறான்டா, இவன் என்ன தான் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசினாலும் இவன் உண்மை தாண்டா பேசுகிறான்
அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எந்த ஒரு விஷயத்துலையும் இவர் வந்து நீங்கள் ஈக்குவலாக ஒரு தராசை வச்சு இன்னொரு ஆளை வைக்கவே முடியாது. விருச்சிக ராசிக்காரனுக்கு விருச்சிக ராசிக்காரனே தான். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். உங்களோட கேரக்டர் பிடிச்சி போயிடும் எல்லாத்துக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய கேப் மாதிரியாக இருந்தாலும் சரி, ஊரில் வந்து நீங்கள் நல்லவனாக தான் தெரிவிங்க. இது ஓப்பனாகவே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் தப்பாக ஒன்றும் சொல்ல கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே சரி நினைப்பீங்க, நான் எந்த நல்லவன், நான் எந்த சரி நல்லவன், அப்படியே உள்ளுக்குள்ளேயே யோசிச்சுட்டு மைண்ட் வைஸில் பேசிகிட்டு இருக்கலாம். ஆனால் ஊருக்கு நீங்கள் வந்து நல்லவனாக தான் தெரியும். உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் வந்து பெரிய ஒன்றும் துரோகிலாம் கிடையாது. மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லவன் தான் சார், அவ்வளோதான். மற்றவனை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் நல்லவன் தான், அப்படி தான் தோணும். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாக இருந்தாலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தாத ஒரு ஆள், மற்றவன் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன், அள்ளி கொடுப்பதில் வல்லவன் விருச்சிக ராசிக்காரன் தான். நீங்கள் எங்கே போய் வேணும்னு பாருங்கள். ஒருத்தனுக்கு செய்யணும்னு நினைக்கிறவன் விருச்சிக ராசிக்காரன் தான். சொத்துக்காக சண்டை போடுவான், ஆனால் அண்ணன் தம்பி பாசத்தை விட மாட்டான். அக்கா தங்கச்சிக்கு செய்ய மாட்டேன்னு சண்டை போடுவான், ஆனால் ஆளாக போய் நிற்பான். ஸோ சண்டை பேச்சு. இந்த ஆளுக்கிட்ட ஒரே ஒரு மைனஸ், வாயெலாம் நல்லது தான். நல்ல விஷயங்கள்லாம் போய் பேசினார்னா பயங்கரமாக கிளாப் வாங்கிட்டு வந்துடுவார். ஆனால் சில நேரத்தில் சில வார்த்தைகள் வந்து மனசை புண்படுத்துகிற மாதிரி பேசிடுவார். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதான் தேல் கொத்தனா எப்போ இருக்கும் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. உங்களுடைய ராசிக்கான அதிபதி தேல் தானே சிம்பிள். அந்த தேல் கொத்தனா எப்போ இருக்கும், அது மாதிரி தான் உங்களுடைய வார்த்தைகள் இருக்கும். ஆனால் என்ன ஒன்றுனா, அந்த நெகட்டிவான வாய் கூட மறுபடியும் பாசிட்டிவாக மாற்றிடும். போய் மறுபடியும் பேசி எங்களுக்கு கேன்வாஷ் பண்ணி அப்படியே சமாளிச்சிருவீங்க. அப்படியே கொஞ்சம் அசாமல் சமாளிச்சிருவீங்க. உங்கள் எதிரிக்கு கூட உங்கள் மேலே பாசம் வரும். அந்த அளவு தான் நீங்கள் வந்து நடந்துக்குவீங்க. விருச்சிக ராசிக்காரன் அந்த அளவுக்கு ஒரு குழந்தை. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிடுவோம். குழந்தைகிட்ட போய் ட்ரெஸ் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு கேட்டால் கேவலமாக இருக்க ஏதோ ஒன்று சொல்லிடும்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் வந்து குழந்தை மாதிரி மனசெல்லாம் எதை வச்சுக்க மாட்டீங்க. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவீங்க. யாருக்குமே உங்களை வந்து ஈஸியாக பிடிச்சிரும். ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, விருச்சிக ராசிக்காரன்ட்ட பார்ட்னராகவும் இருக்க முடியாது, லைஃப் பார்ட்னராகவும் இருக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சண்டை போடும் நேரத்தில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறது பெரிய விஷயம். நீங்கள் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரியே தான் அவங்களும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குன்னு நினைப்பீங்க. அவங்க வந்து இதெல்லாம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. லைஃப்னா ஜாலியாக எடுத்துணும் அப்படிங்கிற மாதிரி மற்ற பர்சன் இருப்பாங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்படி தான் இருக்கணும். லைஃப்னா இப்படி தான் இருக்கணும். ஆண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சட்டம் போட்டுட்ருப்பீங்க. சில நேரத்தில் சட்டத்தை மீறி உங்களுடைய சுயநலத்திற்காக சில விஷயங்கள் நீங்கள் மாற்றின அனுபவங்கள்லாம் உண்டு. இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு சென்ற காலங்கள் இப்படி இருந்தாலும் வரக்கூடிய காலங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான காலங்களாக தான் அமையும். நிறைய பேர் சொல்லியிருப்பான், விருச்சிக ராசிக்கு நல்லது நடக்குது, இன்னும் நல்லது நடக்கலைன்னு அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு ஜாக்பாட். காலங்களை வீண் பண்ணாதீங்க. நிலங்கள் அதிகமாக கரையை பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாங்கினால் வாங்கக்கூடிய காலகட்டம். நல்ல கௌரவமான வெள்ளை சட்டை போட்டு கெத்தாக சுற்றக்கூடிய ஒரு காலகட்டம். கூலிங் கிளாஸு, வெள்ளை சட்டை, கையில் செயின், கழுத்தில் செயின், கையில் மோதிரம், ஷூவு, வகையான வாகனங்களில் இனிமேல் எப்பயுமே இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்கு இனிமேல் அதுதான். கஷ்டத்தெல்லாம் தாண்டியாச்சு. இதுக்கு மேலே 50-60 வருஷத்துக்கு கூலிங் கிளாஸு தான், கையில் காப்பு தான், வெள்ளை சட்டை, காரு, பங்களா, அது மாதிரி தான் நீங்கள் வந்து சுற்றிட்டு இருக்கணும். நிலப்பலன்களும் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன இந்த கடன் மட்டும் உங்களை கொஞ்சம் உறுத்திட்டு இருந்துச்சு. அந்த கடனும் இனிமேல் வந்து கட்டிடுவீங்க, சரி பண்ணிடுவீங்க. இத்தனை நாட்களாக நிறைய இடங்களில் இருந்த கடனை ஒன்று சேர்த்து ஒரு கடனாக மாற்றுவீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஒரு கடனை அடைக்கிறதுக்கான வழியை பார்த்துருவீங்க. சார் கடனை வந்து அடைச்சிட்றேன் சார் சீக்கிரம், அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் சார், நான் நினச்சா செஞ்சிடுவேன் சார், ஆனால் அந்த கடன் விஷயம் மட்டும் இன்னும் எப்படி அடைக்கிறதே தெரில சார் அப்படின்னு நினைப்பீங்க. கடன் விஷயங்கள் இனி படிப்படியாக குறையும். லாபம் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கணும் அப்படின்னா உங்களோட ஸ்டெப்பை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். சார் அதிகமாக வச்சா கடன் ஆகுது சார், அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறதுன்னு தெரில அப்படிங்கிறவங்க காத்துருங்க. உங்களுக்கான காலம் மே மாதத்திலிருந்து தொடங்குகிறது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு சூப்பரான காலகட்டங்கள்லாம் மே மாதம் தொடங்குது. இப்போலேருந்தே உங்களுக்கு ஓரளவு வெளிச்சங்கள் கிடைச்சிருக்கும். வெளிச்சம் கிடைக்காதீங்க, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டணும்லாம் அவசியம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உங்களுக்கு ஒவ்வொரு மாதமாக தான் கதவுகள் ஓப்பன் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இப்போ வந்து விருச்சிக ராசிக்காரனுக்கு இப்போ நல்லது நடக்குது. இப்போ ஃபஸ்ட்டு 10% பேருக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்த 10% பேர் விருச்சிக ராசிக்காரன், அடுத்த லக்கினத்துக்காரன். அடுத்த 10% பேர் விருச்சிக ராசிக்காரன், அடுத்த லக்கினத்துக்காரன். அப்படியே மாறிட்டே போகும். அடுத்தது இந்த நட்சத்திரக்காரர்கள், இந்த குணாதிசை படைத்த இந்த இவர், அடுத்தது இந்த ராசியில் பிறந்த இவர், இந்த இடத்தில் பிறந்த இவர், இவரோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள், அப்படின்னு ஒவ்வொன்றா அடுத்தடுத்து ஏறிட்டே போகும். என்ன பண்ணாலும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று பேசணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் பேச தான் செய்யும். அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் வந்து தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. லோக்கலில் கொடுத்து செக் பண்ணுங்கள், இல்லை ஜோதிடர்கிட்ட கொடுத்து செக் பண்ணுங்கள், இல்லை கீழே நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பர் ஃபோன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல செக் பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு. அதில் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய பக்கத்தில் உங்களுடைய கணவனோ மனைவியோ குழந்தையோ உங்களுடைய தாய் தந்தையரோ யாரு கூட நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய ஜாதகம் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய மகன் மகள் அவங்களோட ஜாதகம் செக் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. ஈஸியாக வந்து உங்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் எங்கே சார் செக் பண்ணுறது, பர்ஃபெக்டாக சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. வெளிநாட்டு வாழ் மக்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரில் நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் விருச்சிக ராசியை தப்பாகவே நினச்சிட்ருக்கீங்க. இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம். சார் இப்படி தான் பல வருஷமாக சொன்னாங்க, இன்னொன்று நடந்த மாதிரி தெரில அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு சொல்கிற பொறுத்துருங்க.
எல்லாருக்குமே கதவுகள் திறக்கப்பட்டுருக்கு. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எவனா உங்களுக்கு நல்லது சொன்னானா? இல்லை. ஆனால் இந்த ஒரு வருட காலமாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி இனிமேல் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எதில் கவனம் செலுத்தணும்? லேண்ட்லையா, வீட்லையா, சேவிங்ஸ்லையா, நகையிலையா, எல்லாம் அப்படியே படிப்படியாக இனிமேல் வர ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா இனிமேல் சொல்ல போகிறேன். இந்த டைமில் இதை பண்ணுங்கள், இந்த 10 நாள், இந்த 15 நாள் இதை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் நடக்கும். இப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லக்கு கிடைக்குது. மே மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பண்ணுங்கள், நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், சூப்பரானது. இது இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கு பார்ட்னர் தொழில் செட்டே ஆகாது. ஸோ தனிப்படியாக நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மை உண்டு. மற்றபடி எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.